Hannah here. இங்கே அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். Her competitor, that is the other wife of Elkanah, always made her feel miserable because her womb was closed. ஆமென். அவள் மலடியாய் இருந்ததினாலே தன்னுடைய சக்களத்தை எப்பொழுதுமே அவளை வருத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். Especially during the time of festivities. மிகவும் சில காரியங்களிலே அவர்களை வருத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். When everybody is rejoicing in the house, வீட்டிலே ஒரு நல்ல பண்டிகைகள் இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கும்போது she was mocked. எப்பொழுதுமே அவளை கேலி செய்வார்கள். She was looked down. அவங்க எப்பொழுதும் கீழாக பார்ப்பார்கள். How she would have felt at that time. அன்னால் மிகவும் விஷமப்பட்டு இருப்பாள். She was so broken. அவள் மிகவும் இருதயம் நொறுங்கினவளாக இருந்தாள். That she decided not to eat. அதனால் இதோ சாப்பிடாமல் அன்னால் இருந்தாள். She was really sad. அந்த அன்னால் மிகவும் வருத்தமாய் இருந்தாள். There are many situations in our life நம்மளுடைய வாழ்க்கையிலும் where our heart is not in our control. நம்மளுடைய அநேக சூழ்நிலையிலே நம்மளுடைய இருதயம் நம்ம கையில இருப்பதில்லை. We are so broken hearted நம்மளுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கும். that our breathing is long. நம்மளுடைய பெருமூச்சாய் இருக்கும். We don't know what we can do. என்ன செய்வது என்று புரியாமல் இருப்போம். Let's see what Hannah did. அன்னாள் என்ன செய்தாள் என்பதை நாம் பார்க்கலாம். Let's turn our Bibles to 1 Samuel chapter 1 verse 10. Same chapter verse 10. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென். You see here Hannah poured out her soul to God. ஆமென். அன்னாள் அந்த இடத்திலே தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றி விட்டாள். All the years of pain, அத்தனை வருஷங்களுடைய வேதனை, all the years of shame, அத்தனை வருஷங்களுடைய அவமானம், everything that brought her soul down, அவளுடைய ஆத்துமா மிகவும் கசந்து போயிருந்தது. she brought it out, poured it out all unto her creator. எல்லா விதமான கசப்பும் கஷ்டங்களும் எல்லாம் தேவனுடைய பாதப்படியிலே இருதயத்தை ஊற்றி விட்டாள். She turned her breath of sorrow to praise to God Almighty. அவளுடைய வேதனையான அந்த பெரும் மூச்சு கர்த்தரிடத்திலே கொண்டு போய் அவள் வெளிப்படுத்தினாள். And in this moment, அந்த சமயத்திலே through the priest ஏலி மூலமாக she received an assurance. இதோ அவளுக்கு ஒரு திட்டம் கிடைத்தது.